வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை ஒளிந்து போவது இல்லை என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். தேவனுடைய வார்த்தை எள்ளளவும் மாறாது. அதை எதற்காக சொல்லப்பட்டதோ அதை நிறைவேற்றும் என்று நாம் அறிந்திருக்கிறோம் இல்லையா? பாருங்கள், எபிரேயர் 6:14 என்ன சொல்லுகிறது? நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்கிறார். பாருங்கள், அதில் 3 பஞ்சு இருக்குது. ரைட்? உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் அப்படி சொல்லவில்லை, நிச்சயமாக, அஷூர்ட்லி. ரைட்? தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், அருமையான மகனே மகளே, நிச்சயமாக என்ன செய்வாரா? நிச்சயமாக ஆசீர்வதிப்பேன்னு சொல்லலை, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. அதோடு நிறுத்தினாரா? பெருகவே பெருக பண்ணுவேன். இந்த வார்த்தையை சொன்ன தேவன் உன்னோடு பேசி கொண்டு இருக்கிறார். நீங்கள் எதில் போய் திகைத்து போயிருக்கிறீர்கள்? எதில் சிக்கி போயிருக்கிறீங்க? அப்போ ஏன் அங்கிள் எங்கள் வாழ்க்கையில் இது நடக்கலை? நாங்கள் சிறுமைக்கு மேல் சிறுமை அல்லவா அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? மகிமையின் மேல் மகிமை அடைவார்கள் என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் அநேக நல்ல கிறிஸ்தவர்களும் அதை எட்டி பார்க்கவில்லை. காரணம் 2 இல்லைங்க, ஒன்றே ஒன்று தான். இயேசு கிறிஸ்து இப்போ உங்கள் வீட்டில் வந்து நிற்கிறான்னு வைங்களேன். ஏசப்பா, நீங்கள் தானே சொன்னீங்க, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் நிச்சயமானு சொல்லியிருக்கீங்க. இன்னும் என்ன சொல்லியிருக்கீங்க? என்னுடைய சந்தோஷத்தையே நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று சொல்லியிருக்கீங்களே, எங்கள் வீட்டில் ஏன் அது இல்லை என்று கேட்டால் சிம்பிளாக சொல்லிடுவார். John 8:32. What does it say? You have not known the truth rightly. சத்தியத்தை அறிஞ்சால் சக்ஸஸுங்க. நான் ஏன் ஊழியம் செய்கிறேன் என்றால் உங்களை சக்ஸஸ்குள்ளே நடத்துறது சப்ப மேட்டருங்க. எப்படி? சத்தியத்தை சரியாக போதிச்சா போதும். ஆமேன். ஒரு சகோதரர் டாக்டர் பேசுகிறாரு, எங்கேருந்து? கேரளாவில் இருந்து. எல்லா டிப்ரெஷன், ஏராளமான தோல்விகள், திருமணம் ஆகலை, வயதான பிறகு அழுது கொண்டே பேசுகிறார். டிப்ரெஷன்லேருந்து பேசினார். அவர் ஃபோனை வைக்க மறுக்கிறார். நான் சொன்னேன், தம்பி, நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிஞ்சால் போதும், உங்கள் சூழ்நிலைகள் மாறிவிடும். அவர் ஏற்றுக்கொள்ளவே ரெடியாக இல்லை. தம்பி, நீங்கள் ஒரு 7 நாள் என்னுடைய செய்திகளை கேளுங்கள் என்று சொன்னேன். அவர் என்ன செய்தார் தெரியுமா? 3 நாட்களில் ஒரு 30 செய்தி கேட்டுட்டார். 4வது நாளில் போட்டிருக்கிறாரு, அங்கிள், வாட் டிட் யூ சே இஸ் ரைட். எனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு, விசுவாசம் வந்துட்டு. ஏன் தெரியுமா அருமையான தேவர்களே? நான் சத்தியத்தை சரியாக போதிக்கிறதுனால அந்த அறிகிற அறிவு, சத்தியபரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு, அல்லது அந்த நாதனாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சிலுவையில் என்னவெல்லாம் செய்துவிட்டார் என்பதை நான் சரியாக சொல்லிக் கொடுக்கிறேனே, அந்த நாலேஜை உங்களை டெலிவர் பண்ணுது. எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. எது மேலே? எபிரேயர் 6:14 மேலே. என்ன சொல்லுது? நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அந்த பெருக்கத்திற்கு நேராகவே தேவன் உங்களை அழைத்து கொண்டு செல்லுகிறார். எதிலெல்லாம் பெருகணும்? சமாதானத்தில் பெருகணும், சந்தோஷத்தில் பெருகணும், இளைப்பாறுதலில் நீங்கள் பெருகுவீர்கள், தேவனோடு உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பில் பெருகுவீர்கள். ரைட்? ஐஸ்வர்யத்திலே பெருகுவீர்கள், ஆவணங்களிலே பெருகுவீர்கள், அற்புதங்களிலே பெருகுவீர்கள். ஹல்லேலூயா! அநேக ராஜாக்கள் உங்களை தேடி வருவார்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.